ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னன்னு தெரில, 2:30 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. சரி எப்படியாவது திருப்பி தூங்கிடுடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பி படுத்து பார்த்தா தூக்கமே வரல. இப்போ மணி 3 ஆயிடுச்சு. நமக்கு தூக்கம் போச்சு அப்படிங்கிற கவலையோட பக்கத்தில் ஒருத்தர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுங்க. சரி அப்படியே போய் புது இடம் ஆச்சா, மெல்பர்ன் வந்திருக்கோம், நம்ம தேவ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். அவனும் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நல்ல மூவி போட்டுட்டு உக்காந்துடலாமா, நெட்ஃப்ளிக்ஸோட ஐக்கியமாயிடலாமா அப்படின்னு உட்கார போகும்போது தாங்க அந்த பால்கனியை பார்த்தேன். ஆக்சுவலாக மார்னிங் வந்துட்டு இந்த பால்கனி பார்க்கும்போது எனக்கு வியூ பிடிச்சிருந்தது. பட் மார்னிங் ஃபுல்லாக நாங்கள் வெளியில் சுற்றிட்டு இருந்தனால எனக்கு அதை வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போகவே முடியல. சரி இப்போது எப்படி வியூ இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் ஐயோ செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சில்லுன்னு, கிளைமேட் வேறு நல்லா சூப்பராக இருந்துச்சா, சில்லுன்னு இருந்தது. ஏதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சைடில் தெரியுறது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேரலாக இல்லை சைடில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். அங்கே பாருங்கள் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் கூட போகுது. மார்னிங் டைமில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா இதுலேயும் எல்லா ட்ராக்லேயும் ட்ரெயின்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. நான் மட்டும்தான் இந்நேரத்தில் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்கள் இவ்வளோ வேகமாக நடந்து எங்கே போகிறான்னு தெரில. அந்த மாதிரி அங்கே நிறையா லைட்ஸ் எல்லாம் தெரியவும் எனக்கு வந்துட்டு அப்பா நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட சேர்ந்து நிறையா பேர் முழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இன்னொருத்தன் வந்துட்டு இந்நேரத்தில், நான் சொன்னேன்ல இப்போ வந்து ஒரு 3:30 இருக்கும், இந்நேரத்தில் ஜாகிங் போகிறாங்க. இவன் ஜாகிங் போகிறானா இல்லை இவ்வளோ அவசரமாக ட்ரெயினை பிடிக்க போகிறானா அப்படின்னு தெரில. பட் அவனோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வேறு இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியும்னு தோணலை. பட் ஆனால் இந்த ட்ரெயின் சத்தத்தோட இந்த வியூவை பார்க்குறதும் வந்துட்டு மிஸ் பண்ண முடியல. பட் குளிருது. நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காஃபி வைக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் சர்க்கரை வைக்கல இவங்க. ஆக்சுவலாக நார்மலாக ஏர்பிஎன்பிஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லா சௌகரியமும் இருக்கும். கெட்டில்ஸ் வச்சுருப்பாங்க, வெசல்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இவன் வந்து காஃபி பவுடர், டீ பவுடர் எல்லாமே வச்சுருக்கான், ஆனால் சர்க்கரை மட்டும் வைக்காமல் விட்டுட்டான். ஸோ சர்க்கரை போடாமல் காஃபி குடிச்சு பழக்கம் இல்லையா, அதனால் வேறு வழியே இல்லை, சுடுதண்ணி தான் குடிக்கணும். இனி என்ன பண்ணலான்னா, வெளியில் போய் அந்த குளிரில் நிற்காமல் கம்ஃபர்டபுளாக நல்லா வார்மாக இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே நம்ம பால்கனி வியூவை பார்ப்போம். இப்போ மணி 6 ஆச்சுங்க, நல்லா விடிஞ்சிருச்சு. இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எங்கே சுற்ற போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். டாட்டா பாய்.